சகல நலன்களை மருளும் நவராத்திரி. நவராத்திரி சிறப்பு. நவராத்திரி வந்துவிட்டது. மகாலய அமாவாசை முடிந்ததும் நவராத்திரி தொடங்குகிறது. பிதர் பூஜை முடிந்த கையோடு தேவ பூஜை தொடங்குகிறது. நவராத்திரி என்ற சொல் அற்புதமானது. அதில் உள்ள ராத்திரி என்ற சொல் இரவு காலத்தை குறிக்கிறது. மனிதர்களுக்கு பகல் காலம் போலவே நலன்காலம் அருளும் நவராத்திரி. தட்சணாயனம் என்றால் இரவு. இது தட்சணாயனத்தில் கொண்டாடப்படும் பண்டிகை. அடுத்து இரவில் கொண்டாடப்படும் பண்டிகை. புதுமையான பலன் தரும் பண்டிகை. 9 நாள் இரவு காலம் கொண்டாடும் பண்டிகை. இவையெல்லாம் நவராத்திரியின் சிறப்பம்சங்கள். பெண்மையை போற்றும் பண்டிகை. சில பண்டிகைகள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே பிரசித்தமாக இருக்கும். சில பண்டிகைகள் நாடு முழுவதும் பிரசித்தமாக கொண்டாடப்படும். நவராத்திரி பண்டிகை இந்தியாவில் அநேகமாக எல்லா மாநிலங்களிலும் விரிவாக கொண்டாடப்படும் பண்டிகை. பெண்மையை சக்தியாக கொண்டாடுவது நமது சமய மரபு. சிவராத்திரியை ஒரு நாளைக்கு வைத்துவிட்டு நவராத்திரியை 9 நாட்களுக்கு என்று வைத்து வணங்கி போற்றிய தத்துவத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். கல்வியின் பொருளையும் கலைகளின் பெருமைகளையும் குணத்தின் சிறப்பையும் ஞானத்தின் அருமையை பேசும் பண்டிகை இது. மற்ற உயிரினங்களால் நம்மை விட வேகமாக ஓட முடியும். நம்மை விட வலிமையானவையாக அவை இருக்கின்றன. நம்மால் முடியாத பலவற்றையும் அவை செய்கின்றன. ஆனால் நம்மால் கற்க முடிந்த அளவுக்கு அவற்றால் கற்றுக்கொள்ள முடியாது. மனிதனாக இருப்பதன் பெருமையே விருப்பம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான். அதுதான் சாரதா நவராத்திரியின் சிறப்பு. மனித குலத்தின் மகத்தான ஆற்றலை உணர்த்தும் பண்டிகை. இந்த உலகம் அண்டாதி அண்டங்கள் எல்லாம் இணைந்து சக்தியால் உருவானது. அண்டங்களை இயக்குவது இந்த பிரபஞ்சத்தின் சக்தி. எல்லாவற்றையும் இயக்குவது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் தருவதும் இந்த பிரபஞ்ச சக்திதான். இதை உணர்ந்து கொண்டாடினால் நவராத்திரியின் விசேஷமான பலனை நம் மனித குலம் முழுமையாக பெறும். மனித குலத்தின் மகத்தான ஆற்றலை உணர்த்தும் பண்டிகை தான் நவராத்திரி. இதில் முப்பெரும் தேவியர்களை வீரம், செல்வம், ஞானம் வணங்குகின்றோம். முப்பெரும் ஆற்றலும் இணைந்தால் கிடைக்கும் மகத்தான வெற்றியின் குறியீடாக தசமி அன்று விஜயதசமி விழாவை பெருமகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறோம். ஒரு மனிதனாக உருவாவதில் முக்கியமான அம்சம் அந்த மனிதன் ஒரு உயிராக மலர வேண்டும். இந்த 9 நாட்களும் படிப்படியாக மலர்வது குறித்ததாகவே இருக்கிறது. 10வது நாளான விஜயதசமி பூர்ணமாக மலர்ந்து வெற்றியடைந்து விட்டதை குறிக்கிறது. இனி ஒவ்வொரு தேவியின் சிறப்பையும் தத்துவத்தையும் பார்ப்போம். துக்க நிவாரணி காமாட்சி. முதல் 3 நாட்கள் மலைமகளான பராசக்திக்குரிய நாட்களாகும். மங்கள ரூபிணி, மதியணி சூலினி, மன்மத பாணிகளே, சங்கடம் நீங்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே, கங்கண பாணியன் களிமுகம் கொண்டனல் கற்பக காமினியே, ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. துக்க நிவாரணி என்ற வார்த்தையை துர்க்கையின் பேரருளாக சொல்வார்கள். அச்சம் துன்பத்தை தரும், கவலையை தரும், ஆற்றலை குறைக்கும், அமைதியை சிதைக்கும். ஆனால் ஒடிந்த மனதை நிமிர்த்தி கம்பீரமாக செயல்பட வைக்கும் சக்தியை தருபவள் துர்காதேவி. ஆற்றலின் மொத்த வடிவமான சக்தியை முதல் 3 நாட்கள் மனதில் தியானித்து வணங்க வேண்டும். காலம் காலமாக இருக்கும் வழிபாடு. துர்க்கை வழிபாடு என்பது காலம் காலமாக இருப்பது. சங்க இலக்கிய காலத்திலிருந்து பின்பற்றப்படும் வழிபாடு. கொற்றவை வழிபாடு என்பது பாலை நிலத்திற்குரியது. மரம் கடை கூட்டிய துடிநிலை சிறந்த கொற்றவை நிலையும் அத்திணை புறனே. கொற்றவை அல்லது காளி என்று பல பெயர்கள் இந்த தெய்வத்திற்கு உண்டு. அதில் ஒரு பெயர் ஸ்கந்தமாதா, முருகனுக்கு தாய். முருகன் சூரசம்ஹாரம் செய்த போது வேல் தந்தவள் அல்லவா? எனவே கூர்மையான மதியும் எதிரிகளை வெல்லும் ஆற்றலையும் பெற துர்க்கையின் அருள் வேண்டும். அம்மன் வழிபாட்டில் ஆர்வமில்லாதவர்கள் யார்? நாடெங்கும் துர்க்கைக்கு ஆலயங்கள் உண்டு. சக்தி வழிபாட்டை 6 சமய வழிபாட்டில் ஒன்றாக வைத்துள்ளார்கள். சாக்த வழிபாடு என்று அழைக்கப்படும் இந்த வழிபாட்டை ஆயிரக்கணக்கான மக்கள் மற்ற வழிபாட்டை விட ஆர்வத்துடன் செய்கிறார்கள். அம்மன் வழிபாட்டில் ஆர்வமில்லாதவர்கள் யார்? அது அவர்களுக்கு தன்னம்பிக்கையையும் துணிச்சலையும் செயலாற்றலையும் தருகிறது. தட்சணாயனத்தின் முதல் மாதமான ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் வழிபாட்டிற்கென்றே ஒதுக்கி வைத்தார்கள். மைஷாசுர மத்தினி. மைஷாசுர மத்தினி என்று துர்க்கையை கொண்டாடுகிறோம். மைஷம் என்றால் எருமை. எருமை தலையோடு கூடிய அசுரனை சிங்க வாகனம் ஏறி அழித்தவள் பராசக்தி. இது புராண கதையாக இருப்பினும் இதன் தத்துவ சிறப்பு அபாரமானது. எருமையின் நிறம் கருப்பு. எருமையின் குணம் தாமசம். மனிதர்களிடம் தெளிவின்மையாகிய இருட்டும் தமஸ் குணமும் மிஞ்சி நிற்கும் போது அவன் ஆற்றல் நேர்வழியில் செல்லாது. துர்க்குணங்களே மிகும். தமஸ் குணம் ஒரு மனிதனிடம் அமைந்துள்ள குணங்களான காமம், வெகுளி, மயக்கம், கலக்கம், கோபம், பேராசை, பொய் பேசுதல், இம்சை செய்தல், இரத்தல், சிரமம், கலகம், வருத்தம், மோகம், கவலை, தாழ்மை உணர்வு, உறக்கம், அச்சம், சோம்பல், காரணமில்லாமல் பிறரிடம் பொருட்களை எதிர்பார்த்தல் மற்றும் பிறருக்கு கேடு விளைவிக்கும் செயல்கள் செய்தல், பகட்டுக்காக செய்யப்படும் செயல்கள் ஆகியவற்றை குறிக்கும்.
தமோ குணத்திலிருந்து சோம்பல் உண்டாகிறது. தமோ குண பெருக்கினால் ராட்சதத்தன்மையும் மோகமும் அதிகரிக்கின்றது. தமோ குணத்தினால் உறக்க நிலையும் உண்டாகிறது. தமோ குணத்தால் மறுபுறவியில் விலங்கு, மரம், செடி கொடி போன்ற தாழ்வான நிலைப்பிறப்பு உண்டாகிறது. அது அவர்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் துயரத்தை தரும். இந்த குணத்தை தானே போக்கிக் கொள்ள முடியாது. அதை அழிக்க மர்த்தனம் வேண்டும். நவராத்திரி முதல் 3 நாள் வழிபாட்டில் அசுர குணங்களாகிய இருட்டையும் தமஸ் என்னும் குணத்தையும் முற்றிலும் நீங்க பிரார்த்திக்கிறோம். அசுரர் யார்? புராண கதைகளில் ஏதோ அசுரர்களை அழித்து தேவர்களை காத்தாள் தேவி என்று படிக்கிறோம். அசுரர்களும் தேவர்களும் தனித்தனி இனம் என்று நினைத்துக் கொள்கிறோம். உண்மையான தத்துவம் அதுவல்ல. சாத்வீகம் என்பதும் நற்குணங்கள் என்பதும் ஆக்கப்பூர்வமான அறிவு என்பதும் தெளிவு என்பதும் தேவர் குணம் எனப்படும். இந்த குணங்களும் தெளிவும் இல்லாத நிலை அசுரர் குறியீடு. இந்திரனே ஆனாலும் அசுரகுணம் வரும்போது அவன் துன்பப்படுகிறான். அசுரனே ஆனாலும் தேவகுணம் தலையெடுக்கும் போது அவன் இன்பத்தை அடைகிறான். எனவே குணங்களின் வளர்ச்சிக்கும் ஆக்கப்பூர்வமான சக்திக்கும் துர்க்கையை வணங்குகிறோம். ராகு காலத்தில் துர்க்கை. பொதுவாக ராகுகேது என்ற 2 கிரகங்களை நிழல் அல்லது இருள் கிரகங்கள் என்பார்கள். ஒன்று தலை, இன்னொன்று வால். ஒளியாகிய சூரியனையும் சந்திரனையும் விழுங்கும் வல்லமை பெற்றவை இந்த கிரகங்கள். எனவேதான் இவர்களால் சூரிய சந்திர ஒளி மங்குவதை கிரகணம் என்கிறோம். இந்த கிரகணம் நல்லறிவை செயல்படாது முடக்கும். இந்த முடக்கத்தை நீக்குவதுதான் துர்க்கை வழிபாடு. ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுவது சிறப்பு. வடக்கு வாசல் துர்க்கை. பெரும்பாலான ஆலயங்களில் வடக்கு பிரகாரத்தில் வடக்கு நோக்கி துர்க்கை சன்னதி இருக்கும். வைணவ ஆலயங்களிலும் துர்க்கை சில இடங்களில் உண்டு. துர்க்கையை கண்ணனின் சகோதரியாக சித்தரிக்கிறது நமது புராணங்கள். வடக்கு நோக்கிய துர்க்கை சன்னதிகள் இருப்பதால் வடக்கு வாசல் செல்வி என்று சொல்வார்கள். பராசக்தி என்றும் அவளுக்கு பெயர். காளிதாசன் முதலில் இயற்றிய நூல் சியாமளா தண்டகம். கேரள தேசத்தில் அவள் பகவதி என்று அழைக்கப்படுகிறாள். மகிமை நிறைந்த அவளை கிராமப்புற எளிய மக்கள் துர்கா மகமாயி என்று அழைக்கிறார்கள். எல்லா தாவரங்களையும் காப்பதால் ஆகம்பரி என்றும் பெயர். நவராத்திரியில் துர்க்கையின் பேராற்றலை பெற வேண்டும் என்பதற்காக மகா சண்டி ஹோமம் விசேஷமாக நடத்துவார்கள். பில்லி சூன்யம், செய்வினை, பொறாமை போன்றவற்றை அகற்றுவதற்கும் கோபத்தை குறைப்பதற்கும் ஜாதக ரீதியான தோஷங்களை களைவதற்கும் கிரக பயிற்சியால் ஏற்படும் தோஷங்களுக்கும் பரிகாரமாகவும் மாத்ரு பித்ரு தோஷம் அகல்வதற்கும் கெட்ட சகவாசங்கள் நம்மை விட்டு நீங்குவதற்கும் விஷ ஜந்துக்கள் நம்மை தாக்காமல் இருப்பதற்கும் திருஷ்டி தோஷத்தில் இருந்து மீள்வதற்கு செய்யப்படுகிறது. துர்கா ஹோமத்தில் ஸ்ரீ மகா சண்டி ஹோமம் இடம்பெறுகிறது. மகாலட்சுமி சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளி அள்ளி தருபவள். 3 நாட்கள் திருமாலுக்கு உரியது. மகாலட்சுமியை அலைமகள் என்று அழைக்கிறோம். பார்க்கடலில் அவதரித்த தேவி மகாலட்சுமி. பார்க்கடலை கடைந்த போது பல்வேறு பொருட்கள் தோன்றின. அவைகளில் பலவற்றை தேவர்கள் எடுத்துக்கொண்டனர். அந்த பார்க்கடலிலிருந்து மகாலட்சுமியும் அவதரித்தாள். அவள் உதித்த நாள் பங்குனி உத்திர திருநாள். ராத்திரியின் 2ஆம் 3ஆம் நாட்கள் செய்யும் பூஜைகள் அஷ்டலட்சுமியின் அருளை குறித்து செய்யப்படுகின்றன. வீரத்தையும் வெற்றியும் விரும்பிய நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளி அள்ளி தருபவள் அல்லவா மகாலட்சுமி. மகாலட்சுமி வசிக்கும் இடங்கள். பண்டிகையின் மகிழ்ச்சி என்பது குணங்களின் மகத்துவங்களை செழுமையாக்குவது. ஒவ்வொரு பண்டிகையின் முடிவிலும் நம்முடைய ஆத்மார்த்தமான குணம் அதிகரித்து இருக்க வேண்டும். அதுதான் பக்தியின் விசேஷம். மகாலட்சுமியின் திருவருள் பெற வேண்டும் என்றால் நல்ல குணங்களும் பரோபகார சிந்தனைகளும் மனதில் அழுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு முறை சுகபிரம்ம மகரிஷி மகாவிஷ்ணுவை சந்தித்த போது பக்கத்தில் இருந்த மகாலட்சுமியிடம் ஒரு கேள்வி கேட்டார். அம்மா, நீ யாரிடத்தில் பிரியமாக வசிப்பாய் என்ற அவர் கேள்விக்கு மகாலட்சுமி சிரித்தபடி பதில் தந்தாள். இனிமையான பேச்சும் சாந்தமும் பணிவும் கிடைத்ததை பயந்து கொள்ளும் குணமும் பிறரை மதிக்கும் பண்பும் மனம் மொழி மெய்களில் தூய்மையும் யாரிடத்தில் உண்டோ அவர்களிடத்தில் நான் நிரந்தரமாக இருப்பேன் என்றாள். இந்த நற்குணங்கள் நவராத்திரி பூஜையின் போது ஓங்க வேண்டும். நற்குணங்கள் நிலைத்திருக்க பிரார்த்திக்க வேண்டும். எண்ணம் போல்தானே வாழ்வு என்பதை மறக்கக்கூடாது. மாதுளம்பழம். மகாலட்சுமிக்கு மாதுளம்பழம் பிடித்தமானது. நவராத்திரியில் இதனை நாம் விசேஷமாக நிவேதனம் செய்ய வேண்டும். இதற்கு பின்னணியில் ஒரு கதை இருக்கிறது. பத்மாட்சன் என்ற அரசன் தவம் இருந்தான். மகாவிஷ்ணு அவன் முன் தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்டார். மகாலட்சுமியே, என் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று வேண்ட உன் விருப்பம் நிறைவேறும் என்று வரம் கொடுத்தார் மகாவிஷ்ணு. இந்த மாதுளம்பழத்தை கொண்டு போய் உன் பூஜை அறையில் வைத்துக்கொள் என்றார். மன்னனும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு பூஜை அறையில் வைத்து தினசரி பூஜை செய்தான். அது நாளுக்கு நாள் பெரிதானது. இதை அதிசயத்தோடு பார்த்தான் மன்னன். ஒரு நாள் அது 2ஆக பிளந்தது. அதில் ஒரு பக்கம் அழகான முத்துக்களும் ஒரு பக்கம் அற்புதமான பெண் குழந்தையும் இருக்க அதிசயத்தோடு அந்த குழந்தையை எடுத்தான். தாமரை மலர் போது சிரித்த முகத்துடன் இருந்த அந்த பெண் குழந்தைக்கு பத்மை என்று பெயரிட்டான். இந்த கதையின் அடிப்படையில் மாதுளம்பழம் நிவேதனமாக படைக்க வேண்டும். என்னென்ன மலர்கள் பட்சங்கள் மகாலட்சுமிக்கு பிடித்தமான மலர்களையும் நிவேதனங்களையும் பற்றி பல்வேறு நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன.
மகாலட்சுமிக்கு பிடித்த தாமரைப்பூ, மல்லிப்பூ, மறிக்கொழுந்து, பன்னீர் ரோஜா, இப்படி நமக்கு எந்த பூ கிடைத்தாலும் அதை வைத்து வழிபாடு செய்யலாம். வாசனை மிகுந்த சந்தனம், ஜவ்வாது, அத்தர், கோரோசனை இப்படியாக பல வாசனை பொருட்கள் மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்தது. மிக முக்கியமாக பொங்கல், பால் பாயாசம், அப்பம், வடை, கொழுக்கட்டை, லட்டு, தயிர், பசும்பால், தேன், கற்கண்டு, ஆரஞ்சு, மாதுளை, விழாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம், திராட்சை முதலிய கனிவகைகளை படைக்க வேண்டும். மிக முக்கியமாக தாமரை மலர்கள் மகாலட்சுமிக்கு பிடித்தமானது. வில்வமும் மகாலட்சுமிக்கு பிடித்தமானது. பார்கவி மகாலட்சுமியை மகளாக அடைய வேண்டும் என்று சாமானிய மன்னர்கள் மட்டுமல்ல, ரிஷிகளும் விரும்புகிறார்கள். பிருகு மகரிஷி சாட்சாத் மகாலட்சுமி தனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும். அந்த குழந்தையை தான் கண்ணும் கருத்துமாக வளர்த்து மகாவிஷ்ணு மாமனாராக இருந்து மணமுடித்து தர வேண்டும் என்று தவம் செய்தார். அந்த தவத்தை உத்தேசித்து மகாலட்சுமி பிருகு மகரிஷியின் மகளாக தோன்றினாள். பிருகு புத்திரி என்பதால் குழந்தைக்கு பார்கவி என்று பெயர் சூட்டினார். மகாலட்சுமியை ரிஷிகள், மன்னர்கள் மட்டுமல்ல, கோடீஸ்வரர்களும் விரும்புகிறார்கள். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் மேலும் செல்வம் வேண்டும் என்று பிரார்த்திக்காதவர்கள் யார் இருக்கின்றார்கள்? செல்வன் யார்? பொதுவாக செல்வத்தை சம்பாதிப்பது பெரிய விஷயம் அல்ல. அது தவறானவர்களிடம் கூட சமயத்தில் பூர்வ ஜென்ம வினையால் சேர்ந்துவிடும். அது மிக சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கு மகாலட்சுமியின் அருள் வேண்டும். எது நிரந்தர நீங்காத செல்வமோ அதை தர வேண்டும் என்று மகாலட்சுமியை பிரார்த்திக்க வேண்டும். இதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லலாம். ராமாயணத்தில் லக்ஷ்மணன் மரவுரி தரித்து ராமனோடு காட்டுக்கு கிளம்ப தயாராகிறார். அவனை காட்டுக்கு போ என்று யாரும் சொல்லவில்லை. மரவுரி தரிக்கவும் யாரும் சொல்லவில்லை. அவன் சகல சௌக்கியங்களும் அனுபவிக்கக்கூடிய இளவரசன். ஆனால் ராமனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் உதறிவிட்டு கிளம்பினான். இப்படி கிளம்பியதால் அசல் செல்வந்தன் ஆன பொருளில் ஸ்ரீ லக்ஷ்மணா, லக்ஷ்மி சம்பன்ன என்று அவனை ஸ்ரீமான் என்கிற பட்டம் கொடுத்து அழைத்தார்கள். அவனுக்கு நிலைத்த செல்வமான கைங்கரிய செல்வம் கிடைத்தது. அறிவை தருபவள் மகாலட்சுமி. ஆதிசங்கரர், வேதாந்த தேசிகர், வித்யாரண்யர் முதலியவர்களுக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. இவர்கள் எல்லோரும் மகாலட்சுமி சோஸ்திரம் செய்தவர்கள். தங்களை நாடி வந்த ஏழைக்கு செல்வம் கிடைக்க வேண்டும் என்று கனகதாரா சோஸ்திரம் செய்தார் ஆதிசங்கரர். வேதாந்த தேசிகர் ஸ்ரீ சுதி செய்தார். வித்யாரண்யருக்கு மகாலட்சுமியினுடைய தரிசனமே கிடைத்தது. ஆனால் இவர்கள் எல்லோருமே தங்களுக்காக மகாலட்சுமியை பிரார்த்திக்கவில்லை. ஆதிசங்கரர் மகாலட்சுமியை செல்வத்தின் அதிதேவதையாக மட்டும் கருதவில்லை, ஞானம் என்னும் நித்திய செல்வத்தை அருள்பவளாக கருதி துதித்தார். தாயாரை சேவித்தீர்களா? சைவத்தில் மகாலட்சுமிக்கு ஒரு தனி இடம் உண்டு. அந்த இடம் பகவானிடத்திலும் பாகவதர்களிடத்திலும் உண்டு. ஒரு கையால் நாராயணனையும் ஒரு கையால் அவன் அடியார்களையும் பிடித்துக் கொள்பவன் மகாலட்சுமி. பகவானின் வலது மார்பில் அமர்ந்தவள், பக்தர்களின் இதயத்தில் வீற்றிருப்பவள். எனவேதான் எல்லா பெருமாள் கோயிலிலும் வலப்புறத்திலும் மகாலட்சுமியினுடைய சன்னதி இருக்கும். அவளை தேவி என்றோ அம்பாள் என்றோ அழைக்கும் வழக்கம் இல்லை, தாயார் என்று அழைப்பார்கள். இந்த நவராத்திரி உற்சவம் பெரும்பாலும் எல்லா பெருமாள் கோயில்களிலும் மிக சிறப்பாக நடைபெறும். ஒவ்வொரு நாளும் தாயாருக்கு விதவிதமான அலங்காரங்கள் செய்து பிரகார வலம் வந்து ஊஞ்சல் நிகழ்ச்சி நடத்துவார்கள். திருப்பதியில் நவராத்திரியை ஒட்டி நடக்கும் பிரம்மோற்சவத்திற்கு நவராத்திரி பிரம்மோற்சவம் என்றே பெயர். சாரதா வீடம். அம்பிகை வித்யாரூபிணியாக சகல கலைகளையும் அளிக்கிறார். எனவே நவராத்திரியில் அவளை கலைமகளாக கருதி பூஜிப்பது சிறப்பு. அதை போலவே மகாலட்சுமியை வெற்றி தரும் துர்க்கையாக கருதி விஜயலட்சுமி என்ற திருநாமத்திலும், கலைகளையும் கல்வியையும் தரும் கலைமகள் அம்சமாக வித்யாலட்சுமி என்ற திருநாமத்திலும் வழிபடுவது உண்டு. இது தவிர கலைமகளுக்கென்று தனி வழிபாடு உண்டு. காஷ்மீர் தேசத்தில் சரஸ்வதி வழிபாடு அதிகம். அங்கு வசித்து வந்தவர்கள் சரஸ்வதியை மூல தெய்வமாகவும் முதல் தெய்வமாகவும் வணங்கினார்கள். அதனால் அவர்களை பண்டிட்கள் என்று அழைப்பார்கள். அங்கே சாரதா பீடம், சாரதா பண்டாரம் உண்டு. அங்கு சென்றுதான் சுவாமி ராமானுஜர் போதா என விருத்தியுரையை கொண்டு வந்து ஸ்ரீ பாஷ்யம் இயற்றினார். வழிகாட்டி. நலவெண்பாவில் ஒரு அழகான கதை வருகிறது. விதர்ப நாட்டு இளவரசி தமயந்தி. அவள் மிக மிக அழகானவள். அவள் நல சக்கரவர்த்தியை மாலையிட விரும்பினாள். சுயவரம் நடந்தது. நிடத நாட்டு மன்னனான நல சக்கரவர்த்தி அந்த சுயம்வரத்திற்கு வந்திருந்தான். தமயந்தியை மணக்க விரும்பிய தேவர்கள் அனைவரும் சுயம்வர மண்டபம் வந்தனர். எல்லோரும் நலன் போலவே இருந்ததால் யாருக்கு மாலை போடுவது என்று திகைத்தாள். அப்பொழுது சரஸ்வதி தேவி யாருடைய கால்கள் தரையில் பொருந்துகிறதோ அவர்தான் நீ விரும்புகின்ற நலென்று உணர்த்தினாள். அவ்வாறே தமயந்தி மாலையிட்டாள். சரஸ்வதி தேவி அவளுக்கு வழிகாட்டினாள். இதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், கற்ற வித்தை எப்பொழுதும் கைவிடாது, சரியான வழியை காட்டும் என்பதே ஆகும். கலை விழா நவராத்திரி. நவராத்திரி விழா என்பது கலைகளின் விழா. நம் நாட்டில் உள்ள நுண்கலைகளாகிய அனைத்து கலைகளும் இத்தகைய விழாக்களில் பின்னணியிலேயே உருவானவை. இத்தகைய விழாக்கள் தான் அக்கலைகளை வளர்த்தன. இந்த விழாக்கள் வரும் தெய்வீக விழாக்கள் என்ற சிந்தனையிலிருந்து விலகி
வேறு கோணத்தில் பார்த்தாலும் இது ஒவ்வொருவரின் படைப்பாற்றலையும் கற்பனை திறனையும் மகிழ்ச்சியையும் பிறரோடு கலக்கின்ற குணங்களையும் வளர்க்கிறது என்றால் மிக இல்லை. நவராத்திரியில் செய்யக்கூடிய பல்வேறு விதமான நிவேதனங்களாகட்டும், போடுகின்ற கோலங்களாகட்டும், வைக்கக்கூடிய கொலு ஆகட்டும், இவைகளெல்லாம் நம்மை, நம் மனதை, நம்முடைய சுற்றுச்சூழலை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்க உதவுகிறது. நவராத்திரி குலு. நவராத்திரியில் குலு என்பது விசேஷம். பல்வேறு விதமான பொம்மைகளை படிகளில் அடுக்குவார்கள். அந்த படிகள் கீழிருந்து மேலே ஒவ்வொன்றும் உயரமாக போய்கொண்டே இருக்கும். கீழ்ப்படியில் சாதாரண மனித உருவ பொம்மைகளை அல்லது விலங்குகளை அல்லது தாவரங்களை வைப்பார்கள். மேல்படியில் பராசக்தியை அல்லது இஷ்ட தெய்வதையை வைத்து நிறைவு செய்வார்கள். ஒவ்வொரு மனிதனும் படிப்படியாக உயர வேண்டும், வான் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். அந்த நிலையை அடைந்து தெய்வத்தின் அருளை பெற வேண்டும் என்பதுதான் நவராத்திரி கொலுப்படிகள் நோக்கம்.